Hi students, இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற கொஷின் என்ன அப்படின்னா மீட்டர் பிரிட்ஜ். Meter bridge which works on the principle of Wheatstone bridge which is in the balanced condition. Wheatstone bridgeல balanced condition என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். R1 by R2 is equal to R3 by R4 அப்படின்னா அது balanced Wheatstone bridge. There is no current flows through the galvanometer. இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ரைட், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மீட்டர் பிரிட்ஜ் Wheatstone bridgeோட அடிப்படையில் இயங்குது. What is the use of meter bridge? Meter bridge is used to find any unknown resistance using the principle of Wheatstone bridge which is in balanced condition. So which is this meter bridge is used to find the unknown resistance. Okay, good. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த மீட்டர் பிரிட்ஜும் இந்த Wheatstone bridgeும் ஒன்றா அப்படின்னா எஸ், மீட்டர் பிரிட்ஜ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் Wheatstone bridge. பாருங்கள், Wheatstone bridgeல 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், R1 R2 R3 R4. அதே மாதிரி இதுலேயும் 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா, இது நடத்த உங்களுக்கு புரியும். பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்க Wheatstone bridge தான் நம்ம இங்கே மீட்டர் பிரிட்ஜை யூஸ் பண்ணுறது. மீன்ஸ் பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கு நம்ம கொண்டு வரும். ஸோ இது உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ்லேயும் நீங்கள் பண்ணுவீங்க. மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் டு ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் அண்டு ஆஸ் வெல் அஸ் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெசிஸ்டிவிட்டியை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுவும் எப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. மீட்டர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சார் இதில் இருக்கும் அப்படின்னா, மீட்டர் பிரிட்ஜ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் பிளேஸ்ட் இன் அ வுட்டன் பிளாங்க். இந்த ஹோல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வுட்டன் பிளாங்கில் தான் இருக்கும். வுட்டன் பிளாங்க் இதுதான் the dotted lines represents wooden plank. In these the conducting strips, usually brass strips are used. இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கண்டக்டர்ஸ். தட் மீன்ஸ் இந்த கண்டக்டிங் ஸ்ட்ரிப்ஸ் யார் அப்படின்னா யூஸ்வலாக brass strip யூஸ் பண்ணுவாங்க. அந்த வுட்டன் பிளாங்க்குக்கு மேலே இந்த மாதிரி brass ஸ்ட்ரிப்ஸை வச்சுருப்பாங்க. சரியா, ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி இந்த மாதிரி brass ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். தீஸ் ஆர் யூஸ்வலி கண்டக்டர். ஓகே, brass are usually conductor, right? Okay, then there is 2 gaps between the brass strips, gap 1 and gap 2. In the gap 1 we connect an unknown resistance. இங்கே எழுதிக்கலாம் unknown resistance. ஏன் சார் இது unknown resistance ன்னு சொல்கிறோம்? நம்ம கொஷனோட ஹெட்டிங் என்ன? மீட்டர் பிரிட்ஜ் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த unknown resistance. இந்த unknown resistance கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஷினோட எய்மே. ஸோ unknown resistance இங்கே கனெக்ட் பண்ணுறோம். unknown resistance in any form is connected between the gap 1. எனி ஃபார்ம்னா யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வுட்டு மேலே இப்படி இந்த ஒயரை இதில் வவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா, எந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுமோ அந்த ஒயரை இப்படி வவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா, இல்லை ஒரு பிளாஸ்டிக் மேலே கூட, தட் மீன்ஸ் ஒரு இன்சுலேட்டர் மேலே அந்த ஒயரை வவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன் எனி டிசைன், வேறு டிசைனில் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒயரோட ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், விச் இஸ் கனெக்டட் இன் த கேப் 1. The resistance of the unknown resistance is said to be R1. Okay, இந்த கேப் 2ல் நம்ம என்ன கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கேப் 2ல் known ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலி ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் நமக்கு தேவையான டிசைர்டு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்க முடியும். நமக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேணுமோ அதை ஃபிட் பண்ணிக்கலாம். 3 ohm, 5 ohm, 10 ohm, 6 ohm, 4 ohm. ஸோ நமக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸை இங்கே நம்ம வச்சுக்கலாம், விச் இஸ் அ நோன் குவான்டிட்டி. ஸோ அதனால் நம்ம இது என்னென்னு சொல்லலாம், நோன் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, the resistance box contain 4 terminals. That means not only 4 terminals, the terminals are present outside, but inside there are some resistances which is some resistances are given using wires. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயர்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க காயில் மாதிரி. இந்த காயிலில் ரெசிஸ்டன்சஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஆனால் இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. சரியா, நம்ம கண்ணுக்கு இந்த டெர்மினல்ஸ் மட்டும்தான் தெரியும். ஓகே, இப்போ இந்த டெர்மினல்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயர்ஸோட ரெசிஸ்டன்சஸ் எவ்வளோ சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே எழுதுகிறேன் 5 ohm, இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் 3 ohm, இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் 2 ohm. For example, the total resistance in the resistance box is now 5 plus 3 plus 2, 10 ohm. 10 ohm resistance இருக்கா? இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, when the 2 terminals are connected to the circuit and the current flows through the circuit, through the resistance box.
இந்த ரெண்டு எண்ட் இருக்கு இல்லையா, இந்த டூ எண்ட்ஸ், தீஸ் டூ எண்ட்ஸ், இந்த ரெண்டு எண்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சர்க்யூட்டில் கனெக்ஷன் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணால் இது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும். இப்போ இது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வழியாக ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகும்பொழுது திஸ் இஸ் 5 ohm, திஸ் இஸ் 3 ohm, திஸ் இஸ் 2 ohm. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, பிஃபோர் ஸ்விட்சிங் ஆன் ஒரு ஜாக்கி ஒன்று நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறீங்க. எங்கே கனெக்ட் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணுறீங்க. when a jockey is inserted between these two terminals. ஏன் சார் அப்படின்னா, இந்த டெர்மினலுக்கு இந்த டெர்மினல் கொண்டு வர there is a gap. in between the two terminals there is a gap everywhere. பாருங்க, கேப் இருக்குது. அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கான ஒரே வழி எங்கே? only through the resistances which are kept inside. சரி, இது வழியாக மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜாக்கி ஒன்று நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஜாக்கியை நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ ஜாக்கி இன்சர்ட் பண்ணனால என்ன ஆகும் அப்படின்னா, டியூ டு த ஜாக்கி இன்சர்ட்டட், ஜாக்கின்னு சொல்லலாம், கீ சரியான வார்த்தை, நாட் அ ஜாக்கி, டியூ டு த கீ இன்சர்ட்டட், சாரி கீன்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் கீயை இன்சர்ட் பண்ணனால என்னாச்சு அப்படின்னா, கரண்ட்டு பாருங்கள், இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டானது இங்கே there is no way, கேப் இருக்கிறனால கரண்ட்டோட டைரெக்ஷன் இதுக்குள்ளே போகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த இடத்துல இந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் விச் அப்போசஸ் 5 ohm. தென் நெக்ஸ்ட் இங்கேருந்து போகும், இங்கே மறுபடியும் ஒரு கேப், அப்போ இந்த ரூட்டில் போகும். ஸோ 3 ohm. ஆனால் பட் there is no கேப், அப்போ இங்கேருந்து கரண்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்லி 8 ohm ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் இன் த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் நவ். the total resistance is 10 ohm. நீங்கள் இந்த இடத்துல கீயை இன்சர்ட் பண்ணனால இப்போ நமக்கு டிசைர்ட் ரெசிஸ்டன்ஸ் 8 ohm தான். சார் எனக்கு 8 ohm வேணாம், 5 ohm தான் வேணும் அப்படின்னா இன்னொரு கீ எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னொரு கீ எடுத்து நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா now the current flows through this path. இப்படி நேராக போடும், இதில் இந்த டெர்மினல்லேருந்து ஸ்ட்ரைட் லைனில் போடும். பிகாஸ் இங்கே நமக்கு கீ இருக்குது, இந்த கீ வந்து கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ ஸ்ட்ரைட் லைன் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணும். சரி, அப்போ இந்த 3 ohm 2 ohm எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இந்த ரெசிஸ்டன்சஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ டம்மி ஆகிடும். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் இன் த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இஸ் 5 ohm. இன் திஸ் வே வி கேன் ஃபிக்ஸ் த ரெசிஸ்டன்ஸ், டிசையர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ். இந்த மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் தேவையான அளவு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ 5 ohm, 2 ohm, 3 ohm, 10 ohm எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ரீசன் இந்த பாருங்கள், இந்த கீயை இன்சர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இதுதான், தட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ். ஓகேவா? இதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. புரியலனா மறுபடியும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா புரியும். இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? தென் திஸ் இஸ் த நோன் ரெசிஸ்டன்ஸ். உடன் பிளாங்க் சொல்லிட்டேன், ரைட்? வாட் இஸ் R3 அண்ட் R4? அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். 1 meter or 100 centimeter wire is connected between the two terminals. What is AB here? ஸோ நம்ம இங்கே AB போட்டுக்கலாம். ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில், ஏபின்ற ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில் 1 meter அல்லது 100 centimeter வயர் ஒன்றா கனெக்ட் பண்ணுறோம். யூஸ்வலி இந்த வயர் எப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்க வயராக தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சரியா? ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வயராக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்னது, கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 100 centimeter ஸ்கேல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த உடன் பிளாங்குக்கு மேலே 100 centimeter ஸ்கேல் இஸ் ஃபிக்ஸ்ட். எதுக்காக சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும், அதுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி in between the gap 1 and gap 2 இந்த பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கால்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணுறோம், which shows deflection when the current flowing through the circuit. Then a jockey is connected. இந்த இடத்துல ஜாக்கிக்கு நம்ம என்ன எழுதலாம், ஜேன்னு எழுதிக்கலாம். ஸோ கால்வனோமீட்டர்லேருந்து ஒரு ஜாக்கி கனெக்ட் பண்ணுறோம். ஜாக்கினா மெட்டல் ஜாக்கி, இட்ஸ் லைக் அ பென்சில் ஆர் பென், அந்த ஷேப்பில் இருக்கும் மெட்டல் ஜாக்கி. இந்த மெட்டல் ஜாக்கியை நம்ம டாப் எண்ட் ஏலேருந்து எடுத்துகிட்டு மூவ் பண்ணிகிட்டே வரும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். என்ன சார் அப்படின்னா, ஸோ இங்கே கால்வனோமீட்டர் ஜாக்கி கனெக்ட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் 100 centimeter scale, this is a 1 meter wire, and the point in between the point A and B, a battery, a rheostat and the key which is connected in series. Battery எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், which provides potential difference. Rheostat which is used to increase or decrease the resistance in order to vary the current in the circuit. கரண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னா அது ரியோஸ்டாட் வேணும். ஏன்னா ரியோஸ்டாட்டை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸை வெரி பண்ணலாம். திஸ் இஸ் கீ, சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப்காக அந்த பர்பஸ்க்காக வச்சுருக்கோம். ஸோ இந்த ரியோஸ்டாட்டை பயன்படுத்தி சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை லோ கரண்ட்டாகவே மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட். சரியா? கரண்ட்டை லோ கரண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணுற வயர் வந்து யூஸ்வலி ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க வயராக யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, குட்.
இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இதில் இருக்க டயக்ராமில் இருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், நோன் ரெசிஸ்டன்ஸ், வுட்டன் பிளாக், கண்டக்டர்ஸ் யூஸ்வலி பிராஸ் ஸ்ட்ரிப்ஸ், அடுத்தது galvanometer, jockey, this is battery, rheostat, key. Everything I explained except R3 and R4. What is R3 and R4? விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு கரண்ட் பாஸ் ஆகுனா there are two ways அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் படிச்சிருக்கோம். ஸோ ஒன்று ஏசிபியில் போகலாம் அல்லது ஏடிபியில் போகலாம். எப்போ when the bridge is in balanced condition. சரி, இப்போ இந்த பாயிண்டில் டீன்ற பாயிண்டில் நீங்கள் கொண்டாந்து galvanometer வச்சிங்கன்னா இட் ஷோஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் பிகாஸ் த பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ்ட். பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகும்போது இந்த வழியாக கரண்ட் பாஸ் ஆகாது. இதுவும் நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் படிச்சிருக்கோம். அதுதான் தட் இஸ் த நல் பாயிண்ட். இந்த டீன்ற பாயிண்ட் தான் நல் பாயிண்ட். அந்த டீன்ற பாயிண்ட்டை தேடி தான் நமக்கு ஜாக்கியை மூவ் பண்ணுறோம். இப்போ இந்த ஏன்ற பாயிண்ட்டில் வச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இப்போ சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன்ற பாயிண்ட்டில் வச்சு நீங்கள் மூவ் பண்ண galvanometer ஷோஸ் சம் டிஃப்ளெக்ஷன் பிகாஸ் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட். ஸோ மூவ் பண்ணிகிட்டே வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது மூவ் பண்ணிட்டே வந்து இந்த டீன்ற பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் தான் டி அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் கொண்டு வந்து நீங்கள் ஜாக்கியை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இட் ஷோஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன். விச் ஷோஸ் galvanometer shows zero deflection. That means at that point there is no current flowing because the bridge is balanced. Exactly at that point, இந்த பாயிண்ட்டில் நம்ம ஜாக்கியை வைக்கும் பொழுது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ்டு பிரிட்ஜ் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. அப்போ இந்த டீன்ற பாயிண்ட் உங்களுக்கு நல் பாயிண்ட் ஆக்ட் பண்ணும். தட் மீன்ஸ் galvanometer shows zero deflection. அப்போ இதில் சீன்றது எந்த பாயிண்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான். திஸ் இஸ் த பாயிண்ட் சி அண்ட் திஸ் இஸ் த பாயிண்ட் டி. பாருங்கள், சியிலேருந்து டிக்கு, அதுதான் நான் சொன்னேன், சியிலேருந்து டிக்கு. இந்த பாயிண்டில் நீங்கள் ஜாக்கியை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது galvanometer shows zero deflection. Now the bridge is said to be balanced. That means bridge balance ஆன கண்டிஷன் என்ன? R1/R2 is equal to R3/R4. So this is the formula for balancing Wheatstone bridge. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். So this is R1 unknown resistance, this is known resistance R2. R3 அப்படின்றது என்னென்னா இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து இந்த இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இந்த ஜே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் R3. distance is said to be not R3, distance is said to be L. சரியாக சொல்லணும் தான். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா L, which is said to be L length. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன சொல்லலாம்? இது எல்லாம் இருந்தால் இப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்ன? டோட்டல் லென்த் 100. டோட்டல் லென்த் 100ல் L போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன? 100 மைனஸ் L. பாருங்கள், டோட்டல் லென்த் 100 சென்டிமீட்டர். ஸோ இது L போயிடுச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் இந்த பேலன்சிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது L அப்படின்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ஷுட் பி 100 மைனஸ் L. சரியா? ஸோ அப்போ அதை 100 மைனஸ் Lன்னு எழுதுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். R1 R2 L 100 மைனஸ் L. L is the balancing point. That means ADயோட length L, DBயோட length வந்து 100 minus L. ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? R3/R4 கால்குலேட் பண்ணணும். ஏன் சார் R3/R4 கால்குலேட் பண்ணணும்? இந்த ஃபார்முலாவில் பாருங்கள். இப்போ R1 is always unknown. R1 தான் unknown, R2 தான் known. ஸோ இப்போ R1 கால்குலேட் பண்ணணும்னா R1 is equal to இந்த R2 அங்கே அனுப்பிச்சா என்ன ஆகும்? டிவைட்லேருந்து மல்டிபிள் ஆகும். R3 into R4 into R3/R4 into R2. சரியா? ஸோ இந்த R2 அப்படின்றது known resistance. R3/R4 நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன சார் செய்யலாம்? அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த ஸ்கேல் வச்சு தான் நம்ம இந்த லென்த்தை மெஷர் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த ஸ்கேல். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 40 சென்டிமீட்டர் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 60 சென்டிமீட்டர். L 40 சென்டிமீட்டர்னா ரிமைனிங் இருக்கிற 100 மைனஸ் L 60 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இங்கே ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். அதையும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் R1 is equal to R3/R4 into R2. ஸோ we want to find out R3/R4. எப்படி சார் இதை கால்குலேட் பண்ணுறது? R3/R4 அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு let us consider the resistance of each centimeter is rho in the L distance. இந்த L distanceல ஒவ்வொரு சென்டிமீட்டர்லையும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ரோன்னு எடுத்துக்கொண்டால் டோட்டலாக L சென்டிமீட்டர், டோட்டலாக L டிஸ்டன்ஸ். ஓகே, L டிஸ்டன்ஸ் அப்படின்னா L இஸ் த லென்த் பிட்வீன் A and D. இந்த Lல் ஒவ்வொரு சென்டிமீட்டர்லையும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை ரோன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? R3 வந்து ரோ இன்ட்டு Lன்னு எழுதலாம். R4 இங்கே L இருக்குது, இங்கே 100 மைனஸ் L இருக்குது. அப்போ 100 மைனஸ் L இன்ட்டு ரோ அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ இப்போ R3/R4க்கு கிட்டத்தட்ட நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம். திஸ் இஸ் ரோ, ரைட்?
இப்போ நம்ம R1ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி தரதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு டேபிளர் காலம் போட்டுங்க. தட் இஸ் பெஸ்ட். சரியா? டேபிளர் காலம் என்ன? ஃபர்ஸ்ட்டு சீரியல் நம்பர், ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா known resistance. known resistance இங்கே என்னது? R2. ஸோ R2. the next R2 in ohms. next length L. L வந்து என்னது? சென்டிமீட்டர். இது ரெண்டும் தெரிஞ்சால் போதும், ரிமைனிங் நம்ம கொண்டு வந்துடலாம். எப்படின்றத பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூஸிங் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நோன் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் வேல்யூ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ohm. இதில் 5 ohm ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எங்கே இருக்குது இதை பாருங்கள். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இதில் 5 ohm நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ R2 is 5 ohm. சீரியல் நம்பர் 1 ஃபஸ்ட் ரீடிங் இஸ் டேக்கன் விச் இஸ் 5 ohm. இப்போ நீங்கள் 5 ohm இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஜாக்கி இஸ் மூவ்டு ஃப்ரம் இனிஷியல் பாயிண்ட் ஜாக்கி மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா at a particular point the galvanometer shows null deflection. that means now the bridge is balanced. ஸோ அப்போ நீங்கள் R3 எவ்வளோ அப்படின்றத ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விச் இஸ் 40 சென்டிமீட்டர் நான் போட்டுக்கிறேன். 40 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 40 சென்டிமீட்டர் இருந்தால் 100 மைனஸ் எல் எவ்வளோவா இருக்கும்? 100 minus 40 equal to 60 centimeter. ஓகே ஓகே. இப்போ எல் தெரியும், 100 minus எல் தெரியும். R2 தெரியுமா சார்? R2 தெரியும். ஓகே, பட் வி வாண்ட் டு கால்குலேட் வாட்? R1. R1க்கு ஃபார்முலா என்ன? R1 is equal to R3 by R4 into R2 இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு இப்போ தான் நான் கொண்டு வரேன். எப்படின்றத பாருங்கள். R3 by R4. இந்த R3 by R4ல் ரோ இஸ் காமன். ஸோ ரோ பாருங்கள், மேலே கீழே இருக்குது, அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? L by 100 minus L is R3 by R4. L எவ்வளோ? 40. நம்ம கரெக்ட்? இங்கே போடலாமா? சைடில் நான் இங்கே ட்ரைவ் பண்ணுறேன். R1 is equal to R3 by R4 into R2. இங்கே R3 எவ்வளோ? R3 by R4. R3 by L போடலாம். L எவ்வளோ? 40. 100 minus எவ்வளோ? 60. அப்போ 40 by 60 into R2. R2 ஓட வேல்யூ 5. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 4 5s are how much? 20. 20 by 6. 20 by 6 எவ்வளோ வரும்? 3.3 சம்திங் வருது. சரியா? 3.3 ohm. That is R1. So அப்போ R1 is equal to 3.3 ohm. That is unknown resistance. Now we calculated. இது ஒரு ரீடிங் மட்டும் எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாது சார். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா now the second reading is taken. எப்படி? by changing the known resistance. For example இப்போ known resistance எவ்வளோ வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு 5 ohm, இப்போ 3 ohm இதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதில் டிசைட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இஷ்டம். ஸோ அப்போ நம்ம 3 ohமில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். நான் இங்கே டிக்ரீஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 ohm. தென் the jockey is moved from its initial point. Now the balancing length of L is set to be 50. சரி, பேலன்சிங் லென்த் அதிகரிக்கிறதா வச்சுக்கலாம். அப்போ 100 minus L எவ்வளோ இருக்கும்? சேம் 50. ஸோ now R3 by R4. ஃபார் எக்ஸாம்பிள் R1 நான் இங்கே எழுதுவா? ரைட். இப்போ நம்ம இங்கே சைடில் போட்டுக்கலாம். அதே சேம் ஃபார்முலா. R1 is equal to R3 by R4. L by 100 minus L. L by 100 minus L 50 by 50 1. அப்போ 1 into R3 3. அப்போ 3 ohm. அப்ராக்சிமேட்லி 3 ohm. சரி, இட் இஸ் அப்ராக்சிமேட்டட் வேல்யூ, நான் எக்ஸாக்டாக போடலை. ஸோ இங்கே 3 ohm போடும். ஸோ மோர் ஆர் லெஸ் 3.3 3.4 இந்த மாதிரி ரீடிங்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ரீடிங்ஸ் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மினிமம் 5 ரீடிங்ஸ் ஆர் டேக்கன். 3 4 5 ரீடிங்ஸ் எடுத்துகிட்டு அந்த 5 ரீடிங்ஸும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆவரேஜ் எடுக்கணும். இன் ஆர்டர் டு மினிமைஸ் த எரரை நீங்கள் மினிமைஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா we should take the mean. It is average value for all these. For example, the average value comes to 3.2 ohm, means the answer is 3.2 ohm. Sorry, the unknown resistance of the given wire using meter bridge is 3.2 ohm. By taking the average of all these, not only 2 readings, minimum 4 to 5 readings should be taken in order to minimize the error. ஸோ அப்போ எரரை மினிமைஸ் பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான வழி யூஸிங் மீட்டர் பிரிட்ஜ். இதை ப்ராக்டிக்கலில் பண்ணுவோம். ப்ராக்டிக்கலில் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பட் இப்போயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த ரெசிஸ்டிவிட்டி எப்படி சார் இதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது? அடுத்த கேள்வி. ரெசிஸ்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ இல்லையா? ஸோ அப்போ நமக்கு ரெசிஸ்டிவிட்டி வேணும்னா ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் பை எல். சரியா? பிகாஸ் வி ஆர் டேக்கிங் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ஒரு வயர் இருக்குது அப்படின்னா அதனோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும்? விச் இஸ் சர்க்கிள். அதனால தான் பை ஆர் ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ லிசன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல், வேர் ஆர் இஸ் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பை இஸ் த கான்ஸ்டன்ட் வேல்யூ 3.14. இதில் ஆறுன்றது என்ன சார் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த வயர். எந்த ஒயரோட ரேடியஸ்? அடுத்த பிரச்சனை வருது. எந்த ஒயரோட ரேடியஸ் சார் இந்த ஒயரா இல்லை இந்த ஒயரா? இது கிடையாது. நம்ம இப்போ எந்த ஒயருக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோமோ அந்த ஒயரோட ரேடியஸ் தான் எடுக்கணும். ஸோ இந்த ஒயருக்கு தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒயருக்கான ரேடியஸ் நம்ம இந்த ஒயரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வவுண்டாக இருக்க ஒயரை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். நீளமாக நீட்டிப்பு செஞ்சுக்கணும். சரியா? சுற்றி வச்சுருக்கக்கூடிய ஒயரை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பக்காவாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ கேஜ் நீங்கள் 10th படிச்சிருக்கோம். அந்த ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி அதோட டயாமீட்டர் கண்டுபிடிச்சி அதோட ரேடியஸ் கண்டுபிடிச்சி அந்த ரேடியஸை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் லென்த் ஆஃப் த ஒயர் இஸ் கால்குலேட்டட் யூஸிங் மீட்டர் ஸ்கேல். ஸோ அந்த ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கக்கூடிய ஒயரோட லென்த்தை மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி அதோட லென்த் எவ்வளோ அப்படின்றத இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டி கிடைத்துவிடும். ஸோ அப்போ மீட்டர் பிரிட்ஜை யூஸ் பண்ணி எனி டைப் ஆஃப் ஒயர்னுடைய அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம். அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ரெசிஸ்டிவிட்டி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன அப்படின்னா சார் இதில் இன்னும் எரர் வருது அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்? ஆவரேஜ் எடுத்தும் சம்திங் எரர் வர மாதிரி இருந்ததுன்னா இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த அக்யூரசி, இன்னும் அக்யூரசியை நான் அதிகப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னா என்ன தெரியுமா செய்யலாம்? ஒரு விஷயம் செய்யலாம். என்ன அப்படின்னா we can interchange the known resistance and unknown resistance. So R2 இங்கே வைக்கணும், R1 இங்கே வைக்கணும். we can interchange G1 gap 1ல R2 gap 2ல R1 வைக்கணும். that means R1 is always unknown, R2 is always known. அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த R2 தூக்கி இங்கே போடுறோம், R1 இங்கே கனெக்ட் பண்ணுறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு மாறும். R4/R3 ஆகும். 100 - L by L, ரிமைனிங் எல்லாமே சேம். நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே 100% சேம் தான், எதுவும் மாறாது. ஸோ இதை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா R2/R1 மீன்ஸ் ஹியர் R4/R3, 100 - L by L, அவ்வளோதான். மற்றபடி என்ன ப்ரொசீஜர் இங்கே பண்ணமோ அதே தான். ஜாக்கியை மூவ் பண்ணுறது, பேலன்சிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, ரிமைனிங் 100 - L எடுக்கிறது, எவ்ரிதிங் சேம். சரியா? ஸோ அப்படி பண்ணி பார்த்தா அந்த மாதிரி ஒரு 4 ரீடிங் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஆவரேஜ் கிடைக்கும். அது ரெண்டுக்கும் நம்ம ஆவரேஜ் எடுத்தோம்னா புரியுதான்ட்டு R1 R2 இப்படி வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல 2 ரீடிங் எடுக்கிறீங்க, அதுக்கு ஆவரேஜ் எடுத்துக்கிறீங்க. R2 R1 இன்டர்சேஞ்ச் பண்ணி 2 ரீடிங், அதுக்கு ஆவரேஜ். இப்போ இந்த 2 ஆவரேஜுக்கு ஆவரேஜ் எடுத்திங்கன்னா த ஆன்சர் வில் பி மோர் அக்யூரேட். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கானே, ஏதாவது புரியலனா மறுபடியும் ஒரு 2 முறை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஈஸி தான். ஸோ மீட்டர் பிரிட்ஜ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு ஃபைண்ட் த unknown resistance using the principle of Wheatstone bridge in balanced condition. ஓகே, ஸோ இதுதான். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு மீட்டர் பிரிட்ஜ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா? எஸ். என்ன சார் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர். அந்த பொட்டன்ஷியோமீட்டர் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.